எங்க பள்ளிவாசுகிட்ட உனக்கு கொட்டடிச்சு போகணும்னு ஆசை இருக்கா, என்கிட்ட வந்து சொல்லு, நான் விடுறேன். ஒரு தடவை பள்ளிவாசுகிட்ட கொட்டடிக்கிறத பத்தி ஒரு கேஸ் வந்தது கல்கத்தா ஹைகோர்ட்ல. கேட்டீங்களா அந்த கேஸ் சமாச்சாரம்? அந்த கேஸ் நடந்த போது முகமது அலி ஜின்னா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தெரியுமா உங்களுக்கு, ஒரு ஆர்கனைசேஷன் எந்திரிச்சு, இவரான இவனோ கடவுளை தொழுகிறான், இவன் வந்து தன்னை மறந்து கடவுளை அல்லாஹ்வை தொழுக வேண்டித்தானே, வெளியில கொட்டை அடிச்சானே கூத்தி அடிச்சானே, இவன் என்னத்துக்கு வெளியே யோசனை பண்றான், யோசனை போற கிபிலாவை முன்னோக்கி தானே இருக்கணும். அப்படியே அவன் பேச பேச முகமது அலி ஜின்னா பேனாவை எடுத்து டொப்பு டொப்புன்னு தட்டிக்கிட்டே இருக்கார். மிஸ்டர் டோன்ட் டிஸ்டர்ப் மீட்டு மறுபடியும் பேசலாம். அவர் தட்டிக்கிட்டே இருந்தார், மிஸ்டர் டோன்ட் டிஸ்டர்ப் மீனா. உடனே ஜின்னா இருந்துச்சு, ஒரு ஆனர், ஆஃப்டர் ஆல் இவன் ஒரு மனுஷன், நீ ஒரு மனுஷன், நீ ரெண்டு பேர் பேசுறதுக்கு நான் அடிக்கிற பேனாவே டிஸ்டர்ப்னா, நான் ஒரு இறைவனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், இவன் டொங்கு டொக்குன்னு அடிச்சானே. டொங்கு டொப்புன்னு அடிக்கிறானே, எனக்கு டிஸ்டர்ப் ஆகாம என்ன வரானே. அப்போ உடனே கல்கத்தால அந்த சட்டத்தை நீக்கிறாங்க. அப்போ இருந்து அது இருக்கு, அவ்வளவுதான். பள்ளியாசு கிட்ட போய் கொட்டை அடிப்பீங்கிறான். நாங்க எங்கேயாச்சும் உங்க கோயில் கிட்ட வந்து பன்னிக்கறியா இருக்குன்னா பசுமாடா இருக்கிறோம்னு சொல்றோமா? சொல்லு. இது வரைக்கும் நாங்க எந்த கோயிலுக்கும் இடையூறாகவில்லை. தமிழகமே எங்காவது ஒரு கோயிலுக்கு எங்க முஸ்லீம் இடையூறா இருக்கான்னு ஒரு ஆதாரம் கொண்டு வந்தால் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தருது. பிறருடைய வழிபாட்டு ஸ்தலங்களில் இடையூறாக முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்றால் 10 லட்சம் ரூபாய் தருகிறேன் சகோதரர்களே. பள்ளிவாசலே அவனை நாங்க ஒதுக்கி வச்சிருவோம். இந்து முஸ்லீம் கலாபுலான்னு சொன்னோன்னு நீ எல்லாம் என்ன நினைச்சிருவோ, நம்மள என்னத்தையா சுரண்டி போறான் சொல்லு. எங்கிட்ட நீயும் சுரண்ட முடியாது, உங்ககிட்ட நானும் சுரண்ட முடியாது. நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்துட்டா சுரண்டிக்கிட்டு இருக்கிறத சுரண்ட முடியாது. அதுக்காக நம்ம சேர விடான்னு இருக்கா. விஷயத்தை புரிஞ்சு விவரமா இந்து முஸ்லீம் சொன்னா ஓங்கி இழுத்துரு, எங்களுக்கு தெரியும்டான்னு சொல்லு. உங்களுக்கு எந்த கஷ்டம்னாலும் முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, இஸ்லாம் அல்லாத மக்களாக இருந்தாலும் தொலைபேசியில சொல்லு. அடுத்த அரை மணி நேரத்துல நாங்க வந்து பிரச்சனை தீர்த்து வைக்கிறோம்.